இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, யாரெல்லாம் இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாகவே இந்த காமர்ஸ் பிஸ்னஸாக பெரிய ப்ராசஸ்ஸு, இது நம்மளாலையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு நிறையா நாலேஜ் வேணும், நிறையா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறையா யோசிக்கலாம். பட் இதுக்கு பேசிக்காக என்னென்ன தேவைன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்களே சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம். காமர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? நல்ல கேள்வி மேடம். இப்போ பொதுவாகவே காமர்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். என்ன தேவை அப்படின்னா, ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஒரு லேப்டாப்பு இருந்தால் போதும். இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம சேல் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேணும். ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி நம்மளே அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த சேவை மையம் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வேணுமா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. நம்மளோட ஆதார், பேன் கார்டு இது ரெண்டு இருந்ததுனால போதும். இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வித சார்ஜஸும் கிடையாது. இப்போ நாம் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்? நல்லது. நிறைய பேர் யோசிக்கிறது இந்த காமர்ஸ்க்கு லட்சக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது நம்மளுடைய நோக்கம் ஜீரோ காஸ்ட், அதாவது எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லெவலில் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியும்? ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா கூட அது அமௌண்ட் தேவைப்படும்ல, அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியும்? எனக்கு நல்ல கேள்வி மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் ஜீரோ காஸ்ட்டில் எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட போகிறோம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஜீரோவில் எப்படி தொடங்குறதுங்கிறத சொல்லுவோம். அதுக்கு பேசிக்காக நான் இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிப்பாங்க, இல்லை நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் இன்னொருத்தருக்கு அது கிடைக்காம இருக்கலாம். பிகாஸ் இந்த நம்ம ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்முங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுசும் சேல் பண்ண போகிறோம். இங்கே ஒரு சீப்பாக கிடைக்கிற பொருள் வேறு ஊரில் கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கும், அவங்களுக்கு அது தேவைப்படும். அப்படிங்கும்போது கிடைக்குதுன்னா கூட அது அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். அது எப்படிங்கிறது நான் பின்னாடி போக சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பெருசாக லெவலில் ஒரு பண்ண வேணாம். இப்போ பக்கத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, சின்ன சின்ன யூனிட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி நான் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஆர்டர் வந்ததுன்னா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இனிஷியலாக நம்ம பல்காக வாங்கி வைக்க முடியாது அப்படின்ட்டு பேசி நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் பேசுகிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி நீங்கள் லிஸ்ட் பண்ணினீங்க. ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் வருது, வீக்லி எவ்வளோ ஆர்டர் வருது அப்படிங்கிறது ஒரு மாதம் பாருங்கள். அதுக்கப்புறம் மினிமமாக ஒரு 10 குவான்டிட்டி, ஒரு 5 குவான்டிட்டி வாங்கி நீங்கள் அப்படி இனிஷியலாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் கேட்டீங்க, அது எப்படி ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமில்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் அதுக்கு உதாரணம், எங்களுடைய சப்ஸ்கிரைபர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணணும், பட் என்கிட்ட பைசா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்கள்கிட்ட வந்தார். அவருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் எந்த மாதிரி பண்ணார்னா, அவருக்கு ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பம், அவர்கிட்ட கிடைக்கக்கூடியது என்னென்னா, அவர்கிட்ட ஹெர்பல்ஸ் ஐட்டம். அவர் இயற்கையாக என்ன பண்ணுவார்னா, ஆவார இலை, பூலாப்பூ, துளசி, வேப்ப இலை, வேப்பங்குச்சி, இந்த மாதிரி அவருடைய ஏரியாவில் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் பறித்து காய வச்சு அதை நிறைய நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது எப்படி கிடைக்குதுன்னா, பவுடர் ஃபார்மில் கிடைக்குது.
பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமருக்கு நம்மளே ஒரு ஆன்லைனில் வாங்கும்போது இது பவுடர் ஆகுது, இது என்ன பவுட்ரு அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். அதனால் அவர் எப்படி யோசிச்சாருன்னா, அவர் பவுடர் பண்ணாமல் இலையாக காய வச்சு கொடுத்தாரு. இனிஷியலாக அவர் வந்து அவருடைய காட்டில் பறிச்சது தான், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம், ப்ராடக்ட் ரெடி ஆச்சு, அதையே ஃபோட்டோ எடுத்து லேபிள் அவரே டிசைன் பண்ணார். இப்போ இன்றைக்கி மந்த்லி 40,000க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் எங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டு எல்லாம் நாங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் எங்கள் நோக்கம். ஜீரோலேருந்து பண்ணுறது தான் அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போ எடுத்தோடனே 9,000 1 லட்சத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறதுனால அது அவங்களுக்கும் லாஸு, தொடர்ந்து அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வர கிளைண்ட்டுக்கிட்ட ஜீரோலேருந்து தான் தொடங்க சொல்லுவோம். இப்போ லேபிளை தான் டிசைன் பண்ணுறது, அது எங்கே பிரிண்ட் எடுக்கிறது, எந்த சைஸில் வந்து இந்த லேபிள் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது? இப்போ வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இப்போ வந்து பாட்டிலிங் லேபிள், பேக்கெட் லேபிள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு இனிஷியலாக நீங்கள் வந்து போய் நீங்கள் ஒரு பிரிண்டிங் ப்ரெஷ்ஷில் கொடுத்தீங்கன்னா அவங்க 1000, 500, 10,000 இந்த மாதிரி தான் அடித்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து நாங்களே டிசைன் பண்ணி தருவோம். வித் மினிமம் 10, 20 நம்மளே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பிரிண்டர் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். அது இன்னும் பிஸ்னஸ் ஒரு 2-3 மாதம் ரன் பண்ணிவிட்டு மந்த்லி ஒரு 30,000 40,000 ரூபாய்க்கு மாதம் நீங்கள் ரன் ஓவர் பண்ணும்போது பிரிண்டரு அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வெளியே அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன ஃபோட்டோகிராஃபர் அவங்ககிட்ட கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை நாங்களே டிசைன் பண்ணி தருவோம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோ நாங்கள் தொடர்ந்து போடுவோம். நம்மளுடைய நோக்கம் வந்து ஜீரோவிலேருந்து தொடங்குறது தான். ஒரு 5,000 10,000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஜீரோலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.